السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويستنبئونك أحق هو قل إي وربي إنه لحق وما أنتم بمعجزين. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. அதெல்லாம் உண்மையா என்று உங்களிடத்தில் அம்மக்கள் வினவுகிறார்கள், செய்தி கேட்கிறார்கள். நபியே, நீங்கள் கூறிவிடுங்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அது எல்லாம் உண்மைதான் என்று கூறிவிடுங்கள். நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை இயலாமல் ஆக்கிவிட முடியாது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். அம்மக்கள் பல்வேறுபட்ட கேள்விகளை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள். கேள்விகள் கேட்ட நோக்கம் விடை அறிவதல்ல, பதில்கள் தெரிவதல்ல. மாறாக அந்த கேள்விகள் மூலமாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சங்கடப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, அவர்களிடத்தில் எக்காலமாக பேசுவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பேச்சில் அவநம்பிக்கையோடு பேசுவது, இப்படி அவர்களுடைய தோரணைகள் அமைந்திருந்தன. அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். உங்களிடத்தில் பல்வேறுபட்ட கேள்விகளை கேட்கிறார்கள். இந்த உலகத்திலே நாம் உண்மையோடு வாழாவிட்டால், சத்தியத்தோடு வாழாவிட்டால் இம்மையிலையும் அருமையிலையும் அதாபு உண்டாகுமே என்று நீங்கள் சொல்வது பற்றி கேட்கிறார்கள். அதை அவர்கள் ஏற்கவில்லை. அது உண்மைதானா என்று கேட்கிறார்கள். பரிகாசமாக நீங்கள் சொல்லிவிடுங்கள், அது உண்மைதான் என்று சொல்லிவிடுங்கள். யார் இந்த உலகத்தில் நம்பிக்கை நாணயத்தோடு வாழவில்லையோ அவர்களுக்கு அதாபு உண்டு. அது அல்லாஹ் மீது சத்தியமாக அதாபு உண்டு. நீங்கள் அல்லாஹுவை இயலாதவர்கள் கூட்டத்தில் சேர்த்து விட முடியாது. அவன் நாடியதை செய்தே தீர்வான் என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக சொல்லிவிடுங்கள் என்று இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிய முடிவது என்ன? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீனாக வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தில் அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லிலையும் செயலிலையும் அந்த உண்மை தன்மை வெளிப்பட்டு கொண்டிருந்தது. யாரும் அவர்களை சந்தேகிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் அமீன் என்ற அந்த வார்த்தைக்கான அந்த இலக்கணம் இருக்கிறது. அந்த இலக்கணத்திற்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் ஒருவர் மட்டுமே. கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் நேர்மை, வாய்மை, நம்பிக்கை, நாணயம் போன்ற அத்தனை அம்சங்களும் பொதிந்த ஒரு அரேபிய வார்த்தை தான் அமீன். இனி ஒருவர் பிறக்கப் போவது கிடையாது. பலர் தங்களை அமீன் என்று பெயர் சொல்வார்கள். ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு அமீனை நாம் பார்க்கவே முடியாது. ஆனால் அம்மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அரபு உலகமே அவர்கள் அமீன் சாதிக் என்று ஏற்றுக்கொண்டிருந்தது. இருந்தபோதும் கூட அந்த மக்கா மக்கள் தங்களுடைய இந்த வீண் பிடிவாதம் என்று சொல்வார்கள் அல்லவா, அதன் காரணமாக நாயகத்தினுடைய அந்த மொழிகளை அவர்கள் அவமதிக்கின்ற பேரில் நம்பிக்கையோடு அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் எத்தனையோ பேர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சொல்லையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள். புகாரி ஷெரீஃபிலே சமீபத்திலே ஒரு ஹதீஸ் நாம் ஓதி காண்பித்தோம். சத்திய சஹாபிகள் கூறுகிறார்கள், திடீரென்று ஒரு மனிதர் வருகிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு வருகிறார். உங்களில் எவர் முஹம்மது என்று கேட்கிறார். சஹாபிகள் சூழ்ந்திருக்கு, ஐயுக்கும் முஹம்மது என்று கேட்கிறார். இன்னும் ஒரு சஹாபி பதில் சொல்கிறார்கள், இதோ வஹாதர் ரஜுலு அல் முத்தகி என்று கூறுகிறார்கள். இதோ ஒரு மனிதர் சாய்ந்து அமர்ந்திருக்கிறாரே, வெள்ளை வெளேரென பார்க்க அழகாக, இப்படியே வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அவர்தான் முகமது என்று சொன்னவுடனே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுகிறார், முகமதே, நான் உங்களிடத்தில் சில கேள்விகள் கேட்கப் போகிறேன். இன்னி சாயுலுக்கு இப்போ முஷத்திதுன் அலைக்க, சற்று அழுத்தமாக கேட்பேன். நீங்கள் என் மீது கோவப்பட்டு விடக்கூடாது. பலா தஜிது அலைய, என் மீது நீங்கள் வருத்தப்பட்டு விடக்கூடாது. சில கேள்விகளை நான் உங்களிடத்தில் கேட்கப் போகிறேன் என்று சொன்ன அந்த மனிதர், திடீரென்று வந்த மனிதர், ஏபன அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபினுடைய மகனே அல்லது பேரனே, உங்களையும் உங்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்களையும் அனுப்பிய அந்த ஏக இறைவன் மீது சத்தியமாக
ஏக இறையோன் மீது சத்தியமாக, அவர்களுடைய அந்த ரப்பின் மீது சத்தியமாக, அந்த அல்லாஹ் தான் உங்களை ரசூலாக அனுப்பினானா கேட்டார். அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். கேட்கின்ற அந்த கேள்வியின் தோரணையை பாருங்கள். உங்களுடைய ரப்பு, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுடைய ரப், அந்த ரப்பின் ஆணையின் மீதாக நான் கேட்கிறேன், உங்களை அந்த அல்லாஹ் தான் ரசூலாக அனுப்பினானா? ஆம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அல்லாஹ் மீது ஆணையாக கேட்கிறேன், அந்த அல்லாஹ் இரவு பகல் ஐவேளை தொழும்படி ஏவிருக்கிறானா? ஆம் என்றார்கள். அந்த அல்லாஹ் வருடத்திற்கு ஒரு முறை ரமதான் மாதம் நோன்பு நோற்க வேண்டும் என்று உங்களை ஏவிருக்கிறானா? ஏனென்றால் இது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம். நமக்கு இது பழகி போன ஒரு விஷயம், தொழுகை என்பது, நோன்பு என்பது, ஜக்காத் என்பது. ஆனால் அப்போதுதான் அந்த கடமைகள் இந்த பூமியிலே அறிமுகப்படுத்தப்படுகின்றன. எனவே அதை கேட்டு கேட்டு அவர்கள் தெளிவு பண்ணி கொள்கிறார்கள் என்பதை விட உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள், ஸ்ட்ராங் பண்ணி கொள்கிறார்கள். அந்த அல்லாஹு தான் பணக்காரர்களுக்கு பிறந்து ஜக்காத் வசூலித்து ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கும்படி ஏவிருக்கிறானா? ஆம் என்றார்கள். இப்படி ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கொண்டே போனார். கடைசியாக சொன்னார், அந்த இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் சொன்ன அத்தனை கடமைகளில் நான் சரியான முறையில் கடைபிடிப்பேன். கடைசியாக என்ன ஒரு பாயிண்ட்டுக்கு வருகிறார் பாருங்கள். நீங்கள் இட்ட அந்த உத்தரவுகள் பிரகாரம் நான் வாழ்வேன் மட்டுமல்ல, நான் என் பேர் லமாமுபுன் சாலபா, தம்முடைய பெயரை அங்கே வெளிப்படுத்த, லமாமுபுன் சாலபா, நான் பனு சாத் என்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்தின் தலைவன். நான் என் கூட்டத்திற்கு செல்வேன், என்னுடைய கூட்டத்தாரிடத்தில் நான் எடுத்து சொல்வேன், ஆம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேரடியாக நிதர்சனமாக நான் கண்டேன். இப்படியெல்லாம் சில கேள்விகளை கேட்டேன், அந்த கேள்விகளுக்கு இப்படியெல்லாம் பதில் சொன்னார். இறைவன் மீது ஆணையாக என்று சொல்லியிருக்கிறார். எனவே நீங்களும் இதற்கு கட்டுப்பட்டு வாழுங்கள் என்று நான் என் கூட்டத்தாருக்கு நான் சொல்வேன் என்று அப்போதுதான் ஒரு முகமலர்ச்சியோடு என்ன செய்கிறார், விஷயத்தை வெளிப்படுத்துகிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யதுகுலுன்னல் ஜன்னா, இவர்கள் சொன்ன பிரகாரம் செயல்பட்டார்கள், நிச்சயமாக சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள். அதில் இன்னொரு வார்த்தையும் அவர் சேர்த்து சொன்னார், நீங்கள் சொன்ன அந்த விஷயங்களை விட நான் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். 4 ரக்காத்தா 4 ரக்காத், 3 ரக்காத்தா 3 ரக்காத், நான் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் என்று கடைசியாக அவர் சொல்லிவிட்டு புறப்படும் போது தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற யதுகுலுன்னல் ஜன்னா இன் சதக, இவர் சொன்ன பிரகாரம் வாய்மையாக வாழ்ந்தார் என்றால் அவர் சொர்க்கத்துக்குள்ள நுழைவார், பிரவேசிப்பார் என்று சொன்னார். இங்கே பாருங்கள், அந்த மனிதர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு அளவு கடந்த நம்பிக்கை கொண்டு இந்த கேள்விகளை கேட்டு, இந்த கேள்விகளுக்கான அவர்கள் பதில்கள் இருக்கிறதே அது முற்றும் உண்மைதான் என்பதை ஒப்புக்கொண்டு அவர் வாழ்க்கையில் கடைபிடிக்க அவர் முயற்சி பண்ணுகிறார் என்றால், இப்படித்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணாதிசயங்கள் அமைந்திருந்தன. அமீனுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். நாமும் இன்ஷா அல்லாஹ் அமீனாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்கிற போது நம்மிடத்தில் சில அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு நம்மால் உயர முடியாது என்பது உண்மை. ஆனால் அதே சமயத்தில் அமானிதங்களை பாதுகாப்பவராக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய செயல்பாட்டிலே வாய்மை, நேர்மை, நம்பிக்கை, நாணயம், தூய்மை இவையெல்லாம் இருந்தால்தான் அன்பான பெருமக்களே அல்லாஹும் ஏற்றுக்கொள்வார், மட்டுமல்ல மக்களும் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு எடுத்துரைப்பது என்னவை? எஸ்தம்பி ஊனக்க, நம்மிடத்தில் அவர்கள் தகவல் கேட்கிறார்கள், வினவுகிறார்கள். அஹக்குன் ஹுவ, நீ சொல்வதெல்லாம் உண்மையா என்று அவர்கள் உண்மையை தெரிய வேண்டும் என்று கேட்கவில்லை, எகத்தாளமாக கேட்கிறார்கள். நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஈவ ரப்பி, என் ரப்பின் மீது ஆணையாக நான் கூறுகிறேன், இன்னவுல் ஹக்குன், இது உண்மையிலும் உண்மைதான், வமா அன்தும்பி மூஜிசின், அல்லாஹ்வை நீங்கள் இயலாதவனாக ஆக்க முடியாது. அவன் எதை நினைக்கின்றானோ அது நடத்தியே தீர்வான். நாம் வேண்டால் இயலாதவர்களாக இருக்கலாம், சில விஷயங்களை நம்மால் செய்ய முடியாமல் போகலாம், ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவன் அல்ல என்பதை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை பார்த்து பேசுகிறான். என்றால் இந்த வாக்குகள் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிற ஒரு விஷயம் என்ன? நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுகின்ற விஷயங்களும் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த உண்மை தன்மையுடன் நம்பிக்கை நாணயத்துடன் நாம் வாழ வேண்டும் என்கின்ற நல்ல அறிவுரையை வாழ்க்கையில் கடைபிடிப்போம். அல்லாஹ் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.